கடந்த வாரம் திருப்பூர் மாவட்டத்துக்கு பொள்ளாச்சிக்கும் முதலமைச்சர் வந்தார். திருப்பூர் மாவட்டத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுன்னு கேட்டாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்காக ஒரே ஒண்ணுதான், பிஏபிங்கிறது கோவை திருப்பூர் மாவட்டத்துக்கு உயிர் நாடி. உயிர் நாடின்னு அந்த விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, குடிதண்ணிக்கு கூட ஆலியார் கூட்டு நிறுத்திட்டோம். திருமதி மலையிலிருந்து போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பரம்பிக்குள சட்டர் உடஞ்சி ஒரு வருஷம் ஃபுல்லா தண்ணி இல்லாம இருந்துச்சு. சட்டர் ரெடி பண்ற நீர்வளத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டீங்க பொதுப்பணித்துறையிலிருந்து. அவர் என்ன பார்த்தாரு? ஒன்னும் பார்க்கல. பரம்பிக்குளம் டேம் உடஞ்சி, அதுக்கப்புறம் காண்டூர் கால்வாய் தூர்வாரப்படாமல் 2 ஆண்டு இருந்துச்சு. இந்த வருஷம் 5 முறை சோலையார் நிறைஞ்சு தண்ணி கேரளாவை நோக்கி போகுது. அது தண்ணி இல்லை, இங்க இருக்கிற விவசாயிகளோட கண்ணீர். உங்களுக்கு தெரியாது, மெடிக்கல் பர்மிஷன் வாங்க, மெடிக்கல் பர்மிஷன் உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாராமா. எங்க நீங்க தங்கி இருந்த ஏரியாவில் கொண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் வாய்க்கால்களை தூர்வாருக்கு 10 கோடி ரூபா ஒதுக்குறாரு. கடைமடை சட்டரெல்லாம் ரெடி பண்ற ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாரு. இத்தனை வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் வருவீங்க போறீங்க பிரச்சனை கிடையாது. நீங்க விவசாயிகளோட கண்ணீரை புரிஞ்சுக்கீங்க. காங்கேயத்துல ஒரு முக்கியமான விவசாயிகள், பிஏபி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க போராட்டத்துக்காக பிஏபி அலுவலகத்தை பொள்ளாச்சி நோக்கி வர்றாங்க. அவங்க காங்கேயத்திலேயே மடக்கி நீங்க கைது செய்றீங்க. அவங்க என்ன தீவிரவாதிகளா? மக்கள் விவசாயிகள் அவங்களுக்கு அந்த கடைமடை காங்கேயம் ஒரு வறண்ட ஏரியா, பிஏபி நம்பி இருக்கிறாங்க. இந்த சோலையாறுல இருந்து போற தண்ணி நீங்க கரெக்டா தூர்வாரி இருந்தீங்கன்னா திருமூர்த்தி மலை போய் திருமூர்த்தி மலையிலிருந்து காங்கேயம், உப்பாரணை எல்லாம் நிரம்பி இருக்கும். நீங்க எந்த பாசனம்? திருமூர்த்தி மலை பாசனம் தான் பெருசு. அதுக்கு காண்டூர் கால்வாய்ங்கிறது முக்கியமானது. ஆலியாரை விட அதிக பாசனம் பெற ஏரியா திருமூர்த்தி மலை டேம்ல தான் இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? நீர்வளத்துறைக்கு அமைச்சர் போட்டு பயன் இல்லையே. அதை விட நீங்க கர்ம வீரர் காமராஜர், வி.கே. பழனிசாமி கவுண்டர் ஐயா, மகாலிங்கம் ஐயா மற்றும் சி. சுப்பிரமணிய ஐயா சிலை திறந்துக்கிறீங்களா? அந்த சிலை ஏன் இங்க பிடபிள்யூ ஆபீஸ்ல திறந்தீங்க? அதை நீங்க ஆலியார் அணையிலோ திருமூர்த்தி மலையிலோ அணையிலோ திறந்திருந்தா வெளியூர்ல இருந்து வர சுற்றுலா பயணிகள் கூட இந்த விஷயத்தை கண்டு கழிச்சிருப்பாங்க. நீங்க இங்க ஒரு அருங்காட்சியகம் திறந்திருக்கு, அங்க திறந்திருக்கலாமே. இங்க யாருக்கு தெரிய போகுது? அந்த ரோட்ல போறவங்க யாரு பார்க்க போறா? ஒரு சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்களுக்கு இந்த திட்டத்தை எப்படி வகுத்தாங்க, எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க காமராஜர் இரட்டிப்பு செய்யறதே உங்க வேலை. காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஒரு விழா கொண்டாடும் போது அவர் தவிர்த்தவர்கள் நீங்க. அதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ், நாடார் சங்கம் அமைப்புகள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் போராடி அவர் போட்டோ வச்சு உங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லுச்சு. இப்ப கூட நீங்க நேரு தவிர்த்திருக்கிறீங்க. நேரு அதில் ஒரு முக்கியமான ஆறு தானே. அவர் பிரதமராக இருந்து தானே இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தாரு. இது ஒரு மிகப்பெரிய நீங்க தவறு இழைத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆனமலையாறு நீராறு திட்டத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கும் போது நேரடியா முதலமைச்சரே போய் கேரளா முதலமைச்சர் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறேன். நீங்க இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல உங்க நீர்வளத்துறை அதிகாரிகளும் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளும் பேசிக்கிறாங்களா? எதுவும் இல்லை. மொத்தத்துக்கு நீங்க விளம்பர அரசியல் செய்கிறீர்கள். அது மக்களிடம் எடுப்பதாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனமலையாறு நீராறு திட்டம் நிறைவேற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து விவசாயிகளும் ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.